வணக்கம் நண்பர்களே, என்னோட ஒரு சிக்னேச்சர் டிஷ் எப்போ நான் பண்ணாலும் ஹிட் ஆகிற டிஷ்ஷு. என் பொண்டாட்டி இதில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டு அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே பாராட்டுற ஒரு டிஷ்ஷுனால் அது பிரியாணி தான். பிரியாணி வந்து ஒரு எமோஷன் மட்டும் இல்லைங்க, அது வந்து ஒரு ஆப்ரேஷன். அந்த ஆப்ரேஷனில் நிறைய டைம் வந்து ஃபெயிலியர் ஆகி அப்புறம் ஒரு கட்டத்தில் எல்லா மிஸ்டேக்ஸையும் சரி பண்ணி இப்போ வந்து நான் பிரியாணி வந்து செம்மையாக பண்ணுவேன். ஸோ எத்தனையோ பேருக்கு வந்து எல்லா டிஷ்ஷும் நல்லா வரும், ஆனால் பிரியாணி மட்டும் ஏதாவது ஒன்று சொதப்பிட்டே இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து சரி பண்ணிக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ பிரியாணியை வந்து ஃபஸ்ட்டு குக்கரில் பண்ண வேணாம், இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி பிரியாணி அண்டா இல்லை அப்படின்னா குக்கரில் கூட பண்ணலாம், ஆனால் வெயிட் போடக்கூடாது. அந்த தம் போடுற ப்ராசஸை நான் பின்னாடி சொல்கிறேன். இதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அப்படியே நான் ஆன் த வேல சொல்லிகிட்டே போகிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து 1/2 kg மட்டனுக்கு சொல்கிறேன். ஸோ மட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டனை வந்து உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு அரை வேக்காடு குக்கரில் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இதே சிக்கன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சிக்கனை வந்து கரெக்டாக பிரியாணி ஸ்டார்ட் பண்ண போகும்போது அடுப்பில் வந்து இந்த சட்டி வைக்கும்போது சிக்கனை வந்து கொஞ்சம் தயிர், உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருங்க. ஸோ ரைஸ் எப்போ ஊற வைக்கணும் அப்படின்னா, ரைஸ்னால் கண்டிப்பாக வந்து ஜீரக சம்பா தான். பாஸ்மதி ரைஸில் அந்த டேஸ்ட் வராது. ஜீரக சம்பா ரைஸ் தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். அதை வந்து நீங்கள் இந்த பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஆனியன் எல்லாம் கட் பண்ணுவீங்களே, அப்போ வந்து ரைஸ் ஊற வச்சா போதும். ஒரு 1/2 hour முன்னாடி ரைஸ் ஊற வச்சா போதும். ஸோ இப்போது பிரியாணிக்கு தேவையான எண்ணெய், அந்த அரை கிலோ மட்டனுக்கு ஒரு 2 குட்டி டம்ளர் அளவு எண்ணெய் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும், அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும். அந்த எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, அப்புறம் 2 ஏலக்காய் போட்டுக்கணும். அப்புறம் பிரியாணி இலை போட்டு அது லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கணும். போட்டு அந்த பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி அந்த பெரிய வெங்காயம் வந்து கலர் வந்து கொஞ்சம் மாறி கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த பெரிய வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன், இது கலவாக மட்டும் உப்பு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா ஒரு கை நிறைய சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன், சின்ன வெங்காய பேஸ்ட்டு அதை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டு அதுவும் அதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. எங்கள் வீட்டு மிக்சி ஜார் வந்து ரொம்ப பெருசாக இருக்கனால இஞ்சி பூண்டு வந்து சரியாக அரைப்பட மாட்டேங்குது. அப்படிங்கிறனால நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காவையும் சேர்த்து இஞ்சி பூண்டு கூட அரைச்சிட்டேன். இப்போ நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் முதல்ல போடுங்க, அதுதான் வந்து கரெக்டான ப்ரொசீஜர். ஸோ இஞ்சி பூண்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு போடணும், நல்லா பெரிய 2 டேபிள் ஸ்பூன் அளவு போடணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதுதான் வந்து மெயின். ஸோ இந்த பட்டை வந்து ஒரு சின்ன கைப்பிடி அளவு, ஒரு 5 ரூபா பேக்கெட்டுனா ஃபுல் பேக்கெட்டு போடணும். பட்டை மட்டும் சொல்கிறேன். அந்த பட்டையில் பாதி அளவு வந்து கிராம்பு, அப்புறம் அந்த கிராம்புலையும் பாதி அளவு வந்து ஏலக்காய், அதாவது 2:1:1/2 இந்த ரேஷியோவில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போடணும். இதுதான் வந்து ஒரு மேஜிக் மசாலா. இப்போது நான் வேக வச்ச கறியை வந்து நான் போட்டுக்கிறேன். மட்டனை மட்டும்தான் போடணும், தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த கறியை வந்து போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் கறியை வந்து கொஞ்சம் வதக்கி லைட்டாக வந்து மூடி வச்சிடணும். மூடி வச்சதை ஓப்பன் பண்ணி இந்த ஸ்டேஜில் தான் அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடியை வந்து போடணும். நான் வந்து முன்னாடியே போட்டுட்டேன். இதில் மெயினான விஷயம், அடுப்பை கண்டிப்பாக சிம்மில் தான் வைக்கணும். ஸோ மறுபடியும் மூடி வச்சிடணும். ஆல்ரெடி மட்டன் வந்து பாதி குக்காக இருக்கனால அதை ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு இப்போ தக்காளி போடுறோம். பெரிய தக்காளியாக இருந்தால் 1, சின்ன தக்காளியாக இருந்தால் 2, அப்புறம் ஒரு 5-6 பச்சை மிளகா. பிரியாணிக்கு வந்து பச்சை மிளகா தான் காரம். ஸோ பச்சை மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை போட்டு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா இந்த கறியையும் தக்காளியும் சேர்த்து கலக்கிட்டு ஒரு கைப்பிடி நிறையா புதினா அண்டு ஒரு கைப்பிடி நிறையா ஈக்குவலாக கொத்தமல்லி போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இனி வந்து நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதுதான். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நான் எங்கேயுமே தண்ணி சேர்க்கலை. ஸோ ஜீரக சம்பா அரிசிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த டம்ளரில் அரிசி அளந்தீங்களோ அந்த டம்ளரில் தான் தண்ணியும் வந்து அளக்கணும். ஸோ நான் மட்டன் வேக வச்ச தண்ணி ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த வெங்காய பேஸ்ட்டு இதெல்லாம் அரைச்சப்போ மிக்சி ஜார் கழுவி வச்சுருப்போம் இல்லையா, அந்த தண்ணியும் நான் இப்போ தான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, அந்த ரேஷியோவில் தண்ணி கலந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு
உப்பு காரம் இந்த ஸ்டேஜில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். வேணும்னா கொஞ்சம் உப்பு, காரம் வேணும்னா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம ரைஸை வந்து கழுவி எடுத்துக்கலாம். உப்பு காரம் வந்து கொஞ்சம் உரைக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் ரைஸ் போடும்போது கரெக்டாக இருக்கும். இதை வந்து ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது, அப்புறம் தண்ணி அளவு மாறிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஹாஃப் லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். இது எதுக்குன்னா சாப்பாடு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இது மட்டன் பிரியாணிக்கு மட்டும் பண்ணால் போதும். சிக்கன் பிரியாணிக்கு ஆல்ரெடி தயிரில் மேரினேட் பண்ணி வைக்கிறனால இது தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம ரைஸ் போட்டுடலாம். ரைஸ் போட்டுட்டு அந்த தண்ணியும் ரைஸும் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் வந்து மூடி வைக்காமல் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும், கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இதுவே அந்த தண்ணியும் ரைஸும் ஈக்குவல் ஆனதுக்கப்புறமா அது மேலே மூடி வச்சு இப்படி வெயிட் வைக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து தோசைக்கல் இருக்கு இல்லைங்களா, தோசைக்கல் வச்சு தோசைக்கல் மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது மேலே இந்த சட்டியை வச்சு மூடி வச்சு கல் வைக்கணும், இல்லாட்டி வந்து அடி பிடிச்சிக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். தம் போடுறதுல பண்ணுற பெரிய மிஸ்டேக் வந்து இதுதான். தோசைக்கல்லில் தண்ணி இல்லாட்டி கண்டிப்பாக வந்து அடி பிடிச்சிக்கும். இந்த ப்ராசஸ் அப்போவும் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். 5 மினிட்ஸ் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி கீழே இருக்கிற ரைஸ் மேலே வர மாதிரி, மேலே இருக்கிற ரைஸ் கீழே போகிற மாதிரி கிண்டிட்டு இப்படி மட்டம் பண்ணதுக்கப்புறம் தான் மூடி வச்சு வெயிட் வைக்கணும். தோசைக்கல்லில் தண்ணி வந்து தீர தீர தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். ரைஸ் வெந்துருச்சுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். எங்கேயுமே தண்ணி பத்தாமல் இருக்குன்னு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிடாதீங்க, குழஞ்சிரும். நானும் இந்த தப்பெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கேன், அதான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நெய் ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு பக்கா முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி. திருப்பூரில் இருக்கிற எங்கள் அக்கா சிவா எனக்கு சொல்லி கொடுத்தது. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.